அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கும்ப ராசி அன்பர்களுக்கு குரு நட்சத்திர சார பயிற்சி பலன்கள் காணலாம். 5 வருடங்களுக்கு ஒரு முறை தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லோர் கையிலும் பணப்புழக்கம் அதிகரிக்கும். தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தங்கம் சேரும். பெற்றோர்கள் பெரியோர்களுடைய ஆலோசனை கிடைக்கும். அரசியல் கட்சிகள் ஆரோக்கியமாக இருக்கும். வாக்கிய பஞ்சாங்கப்படி 8/8/2025 அன்று முதல் தமிழ் மாத தேதிப்படி ஆடி மாதம் 23ஆம் தேதி முதல் அடுத்த 9 மாத காலம் குருபகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் மிதுன ராசியிலும் அதிசாரமாக கடகராசியிலும் சஞ்சாரம் செய்ய போகிறார். இது பார்த்திங்கன்னா சிலருக்கு தேவைக்கு மீறிய பணம் கிடைக்கும். பணமழை பொழியும் என்று சொல்லலாம். சுய ஜாதகத்தில் சாதகமில்லாத திசை நடக்கக்கூடியவர்களுக்கு சோதனையும் வேதனையும் உடல் ஆரோக்கிய தொந்தரவுகளையும் உண்டாக்கும். கும்ப ராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானமான 5வது வீட்டிலே கடந்த 2 மாதமாக ராகு நட்சத்திரத்திலே குருபகவான் சஞ்சாரம் செய்கிறார். கும்பராசி பார்த்திங்கன்னா ஜென்ம ராசியிலே சனி ராகு இணைவு. தற்போது கோச்சாரத்தில் ஆடி மாதம் 13 முதல் ராசிக்கு 8வது வீட்டிலே செவ்வாய் செல்கிறார். கும்பராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் எடுத்து செயல்படுங்க. வண்டி வாகன போக்குவரத்தில் பொறுமையாக போயிட்டு பொறுமையாங்க. ஜென்ம ராசியிலே அமர்ந்திருக்கக்கூடிய ராகு தடை தாமத நிலை, புத்தி குறைவு, உடல் மந்தத்தை உண்டாக்குவார். கடந்த 2 மாதமாக குருபகவான் ராகு நட்சத்திரத்திலே செல்லும்போது கும்பராசி அன்பர்களுக்கு புதிய நண்பர்கள் மூலம் பணங்காசு ஏமாறக்கூடிய சூழ்நிலை உண்டாயிருக்கும். அடுத்த 9 மாத காலம் கும்பராசிக்கு 5வது வீட்டிலே குருபகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் செல்லப் போகிறார். 5வது வீட்டிலே குருபகவான் வந்திருக்கும் போது ஒரு நல்ல மாற்றம் கும்பராசி என்பதற்கு கொடுக்க போகிறது. அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வரை மிதுன ராசியில் குருபகவான் அமர்ந்திருப்பார். இப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா திருமண வயதில் உள்ளவர்களுக்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் செட் ஆகும். திருமணம் நடக்கும். உங்களுடைய மன எண்ண ஆசைகள் நிறைவேறும். பூர்வ புண்ணியஸ்தானத்திலே குருபகவான் வந்திருக்கும் போது திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. பூர்வீக சொத்து பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம். படித்து கொண்டிருப்பவர்களுக்கு பள்ளி படிப்பாக இருந்தாலும் சரி, கல்லூரி படிப்பாக இருந்தாலும் சரி, படிப்பில் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஜென்மத்திலே ராகு அமர்ந்திருக்கும் போது கொஞ்சம் கூடுதலாக கண் விழித்து கஷ்டப்பட்டு படிக்க வேண்டும். கும்பராசிக்கு 5வது வீட்டிலே குருபகவான் வந்து சஞ்சாரம் செய்கிறார். தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் அமர்ந்திருக்கும் போது தந்தை நலமாக இருப்பார். பண வரத்து தாராளமாக இருக்கும். இந்த காலகட்டம் தாராளமாக பணம் புழங்கும். குடும்பம் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கும். சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம். கடந்த 4 ஆண்டு கால போராட்டங்கள் கும்பராசி என்பதற்கு அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வரை முடிவுக்கு வரும். அக்டோபர் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு கடகராசிக்கு அதிசாரமாக பயிற்சி ஆகிறார். கும்பராசிக்கு 6வது வீட்டிற்கு குருபகவான் செல்கிறார். நவம்பர் மாதம் 18ஆம் தேதி குருபகவான் வக்கரமாகி பின்னோக்கிய பயணத்தில் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு மீண்டு வருகிறார். புனர்பூச நட்சத்திரத்தில் ஒரு 120 நாட்கள் குருபகவான் வக்கரகதியில் இருப்பார். குரு வக்கர காலத்தில் என்ன நடக்கும் என்பது குரு வக்கர பெயர்ச்சி பலனில் தனிப்பதிவில் காணலாம். என் ஜோதிட அனுபவத்தில் குரு வக்கர காலத்தில் பார்த்திங்கன்னா
இறப்புகள் அதிகமாக நடக்கும். அக்டோபர் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு கும்ப ராசி என்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் எடுத்து செயல்படணும். எண்ணெயில் பொரித்த உணவுகள், பிராய்லர் கோழி, உடம்புக்கு ஒத்துக்காத உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா வயிற்று கோளாறு, குடல் சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் ஏற்படும். சிலருக்கு அதிக வயிற்று வலி, சிறு சிறு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படும். அக்டோபர் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு குருபகான் அதிசாரமாக கடகராசிக்கு செல்லும்போது வேலை, தொழில், உத்தியோக ரீதியாக உங்கள் எதிர்கால முன்னேற்றத்திற்காக தனியார்லேயோ பேங்க்லேயோ கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். வேலை, உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு போட்டி பொறாமைகள் அதிகரிக்கும். சண்டை சச்சரவுகள்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு போட்டிங்கன்னா காவல் நிலையம், கோர்ட்டு கேஸுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படும். அக்டோபர் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு குருபகான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் கடகராசியில் செல்லும்போது கல்யாணமானவர்கள் தம்பதியருக்குள் சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துக்கணும். நண்பர்கள், உறவினர்கள், கூட்டாளிகள் வழியில் கொஞ்சம் பிரச்சனை உண்டாகும். குழந்தைகளுக்கு நோய் உண்டாக்கும். குழந்தைங்க படிப்பில் நீங்கள் அதிக அக்கறை எடுத்துக்கணும். கும்பராசிக்கு ஜென்மத்திலே சனி ராகு அமர்ந்திருக்கும் போது நீங்கள் மற்றவர்களிடம் பயந்துட்டு இருக்கிற மாதிரி இரவு உறக்கம் குறையும். புனர்பூச நட்சத்திரத்தில் மிதுன ராசியில் குருபகன் அமர்ந்து 5ஆம் பார்வையால் பாக்கியஸ்தானத்தை பரிசுகிறார். அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வரை கொடுப்பனை உண்டு. பாக்கியஸ்தானம் பலமாக இருக்கிறது. சகல பாக்கியங்கள் கிடைக்கும். வேலை, தொழில், உத்தியோக ரீதியாக பணங்காசு சம்பாதித்து சேமித்து கொள்ளலாம். நகை எடுக்கலாம், வீடு கட்டலாம், பூரிய சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம். சொத்துக்களை பராமரிக்கலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. குருபகனுடைய 5ஆம் பார்வை பாக்கியஸ்தானத்தின் மேல் விழும்போது தந்தையாருடைய ஆலோசனை கேட்டு செயல்படுங்க. சிறுதூர பயணம், நீண்ட தூர பயணம், ஆன்மீக பயணம் சென்று வரத்துக்கு வாய்ப்புண்டு. புனர்பூச நட்சத்திரத்தில் குருபகன் அமர்ந்து குருபகனுடைய 7ஆம் பார்வை கும்பராசிக்கு 11ஆவது வீட்டின் மேல் விழுகிறது. லாபஸ்தானத்தை குருபகன் பார்வை செய்யும்போது மூத்த உடன் பிறந்தவர்கள் உதவி உண்டு. உங்களுடைய எண்ண ஆசைகள் நிறைவேறும். புதிய நண்பர்களை நம்பி பணங்காசு கொடுப்பது, ஜாமீன் கையொப்பம் போடுறது இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். புதிய நண்பர்களுக்காக பரிந்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு பாதகம் சேர்ந்துடும். குருபகனுடைய 9ஆம் பார்வை கும்பராசியின் மேல் விழுகிறது. 1000 பிரச்சனை வந்தாலும் தலைக்கு வந்தது தலைப்பாக்கோடு போயிடும். விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலைக்கு ஆட்கள் பற்றாக்குறை இல்லாமல் வருவாங்க. அதே மாதிரி எல்லா தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் வேலையாட்கள் பற்றாக்குறை இல்லாமல் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வரை கிடைப்பாங்க. ஜென்ம ராசியிலே சனி ராகு அமர்ந்திருக்கும் போது பார்த்திங்கன்னா கால், பாதம், காலில் குத்துறது, குடையிறது, முதுகு தண்டுவடை பிரச்சனைலாம் உடலில் ஏற்படும். அதாவது வலி, வேதனை கொடுக்கும். மனதளவிலும் உடல் அளவிலும் ஒரு பாரமாக இருக்கிற மாதிரி அதுவே உங்களுக்கு மன பயத்தை உண்டாக்கும். இந்த கால நேரத்தில் இறை வழிபாட்டின் மூலம் கும்பராசி அன்பர்கள் 1000 பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் கடந்து வந்துடுவீங்க. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும்.
உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.